அன்பான மதகுருக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று உங்களால் யாராலும் காட்டவும் முடியாது. ஆனால் தூணிலும் இருக்கிறான், துறவிலும் இருக்கிறான் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அது உண்மை. பஞ்சபூத சக்தி தான் கடவுள். அந்த பஞ்சபூத சக்தியை படைத்தவரும் கடவுள். ஆனால் இன்று கடவுளை யாரும் நேரில் பார்த்ததில்லை இந்த யுகத்தில். அப்படி இருக்க ஒவ்வொரு மத குருக்களும் நீங்கள் வேண்டக்கூடிய கடவுள் நான் தான் பெரியவன் என்று சொல்லியிருக்கிறார்களா? என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களா? நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன், நீர் என்னை மட்டும்தான் கும்பிட வேண்டும், வேறு யாரையும் கும்பிட வேண்டாம் என்று சொன்னார்களா? இந்த உலகத்தை நான் மட்டும்தான் படைத்திருக்கிறேன் என்று கூறினார்களா? அப்புறம் அவங்களே கூறாத போது நீங்கள் மட்டும் ஏன் இந்த உலகத்தை அவர்தான் படைத்தார், இவர்தான் படைத்தார் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? உண்மையான போதைகளை சொல்லுங்கள். 3 வேளை உணவு போதாதா உங்களுக்கு? 1 வேளை உணவு சாப்பிடுவன் யோகி, 2 வேளை உணவு உண்ணுவன் போகி, 3 வேளை உணவு சாப்பிடுவன் நோயாளி. ஆனால் நீங்கள் பல உணவுகளை தின்னுவிட்டு என் மதம் பெரிது, என் கடவுள் பெரிது என்று பொய்யான தகவலை கூறாதீர்கள். இறைவனுடைய கோரிக்கை என்ன? இறைவனுடைய போதனைகள் என்ன? அதை மட்டும் கூறுங்கள். பொய் சொல்லாதே என்று கூறியிருக்கிறார், புழல் அருந்தாதே என்று கூறியிருக்கிறார்கள், பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதை சொல்ல வேண்டியதுதானே? இதை விட்டு என் சாமி உலகத்தை படைத்தார், மற்ற மதத்துக்காரன் சாத்தான், என் கடவுள்தான் பெரியவர். சாத்தான் என்பது யார்? உனக்குள் இருக்கக்கூடிய தீய சக்தி தான் சாத்தான். இறைவன் என்பது யார்? நீ நன்மையை செய்து உனக்குள் இருந்து நல்ல விஷயங்களை செய்தால் நீ இறைவன் தன்மையில் இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ தீமை செய்து கொண்டு இருந்தால் நீதான் சாத்தான். இந்த சாத்தானை வேறு எங்கும் அவர் வைத்து கொள்ளவில்லை, உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நல்லது செய்தால் இறைவனுடைய அருள், கெட்டது செய்தால் சாத்தானுடைய அருள் உனக்கு இருக்கிறது. ஆதலால் மதகுருகளை உங்களை வேண்டுகிறேன். நாடு ரொம்ப அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆசையின் பிடியில் இருக்கிறார்கள். எங்கு இந்த குருநாதரிடம் வந்தால் நமக்கு பிரச்சனை தீர்ந்து விடுமா? எங்கே இன்னொரு மதத்தில் போய் சேர்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? எங்கே அந்த மதத்தில் சேர்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அப்படி என்று அவர்கள் கஷ்டத்தை உங்களிடம் கூறும்போது அவர்களை தவறான வழியில் தனக்கு அடிமையாக்கி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள். அவருக்கு நல்ல உபதேசங்கள் சொல்லுங்கள். அதுவே உண்மையான மரதகுரு. அதனால் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு அதை பற்றி இல்லை. இனிமேலாவது மக்கள் நலன் கருதி நல்லதே செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.